அண்மை செய்தி. போலி பாசம் தமிழுக்கு, பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருதத்திற்கு மத்திய அரசு பல கோடி நிதி ஒதுக்குவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். தென்னிந்திய மொழிகளுக்காக மத்திய அரசு முதலை கண்ணீர் வடிப்பதாக தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கின்றார். போலி பாசம் தமிழுக்கு, மத்திய அரசுக்கு தமிழின் மீது இருப்பது போலியான பாசம், ஆனால் அவர்கள் பணம் கொடுப்பதெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு என்றும் முதலமைச்சர் விமர்சித்திருக்கின்றார். சமஸ்கிருதத்திற்கு மத்திய அரசு பல கோடி நிதியை ஒதுக்குகிறது, ஆனால் தமிழ் உள்ளிட்ட தென்மாநில மொழிகளுக்கு எதுவுமே ஒதுக்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே தென்னிந்திய மொழிகள் தொடர்பாக மத்திய அரசு அண்மை காலமாக சொல்லி வரக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் என்பது தென்னிந்திய மொழிகளுக்காக மத்திய அரசு முதலை கண்ணீர் வடிப்பது போன்று இருக்கின்றது என்றும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். தமிழுக்காக பல்வேறு விஷயங்களை செய்வதாக மத்திய அரசு சொல்லி வருகின்றது. தென்னிந்திய மொழிகளுடைய பழமையை போற்றக்கூடிய விதமாக பல கருத்துக்களை மத்திய அரசு சொல்லி வருகின்றது. அதாவது உள்துறை அமைச்சர், பிரதமர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தமிழை பெருமைப்படுத்தக்கூடிய பல விஷயங்களை சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் அதனையெல்லாம் மேற்கோள் காட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார். தமிழ் மீது மத்திய அரசு காட்டுவது போலியான ஒரு பாசம் எனவும், அதற்கு உதாரணமாக அவர்கள் கோடிக்கணக்கிலே சமஸ்கிருத மொழியை மீட்டெடுப்பதற்காக நிதி ஒதுக்குகின்றார்கள், ஆனால் தமிழ் உள்ளிட்ட தென்மாநில மொழிகளுக்கு எந்த விதமான வளர்ச்சி நிதியும் ஒதுக்கப்படவில்லை எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.